வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். அழைப்பை குறித்த தெளிவு. பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை ஜனங்களுக்கு போதிக்கவே ஆசாரியர்களை நியமித்தார் ஆண்டவர். எசேக்கியேல் 44:23. அந்த ஆசாரியன், அதாவது ஊழியக்காரன், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதும், ஆசாரியனின் வாயில் சத்திய வேதம் இருக்க வேண்டும் என்பதும், அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படக்கூடாது என்பதும், அவரோடே கூட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்க வேண்டும் என்பதும், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவார்கள் என்பதும் தேவனுடைய பெரிதான எதிர்பார்ப்பு. மல்கியா 2:5-7. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11 என்கிற கட்டளை வசனம் அனைவருக்கும் உரியது என்பதனால் நம்மிலும் இதனை எதிர்பார்ப்பார் என்பது உறுதி. அப்படியானால் நமது ஊழியத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை காரியத்தினை அறிந்து கொள்வது அனைவருக்கும் நல்லது. அவை அழைப்பு, அர்ப்பணிப்பு, அயரா உழைப்பு, அரவணைப்பு என்பவைகளே. அனைவரும் தன்னுடைய அழைப்பை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் தெளிவாக போதிக்கப்படுதல் அவசியம். ஞானஸ்நானத்தின் மூலம் நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாகும் போது 1 கொரிந்தியர் 12:13. அதன் செயல்பாட்டை குறித்த அறிவில்லாமல் போனால் எப்படி நான் செயல்பட அல்லது ஊழியம் செய்ய முடியும்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:21 என்ற வாசகங்கள் நம்மை தாண்டி போய்விட விட்டுவிடாதீர்கள். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 என்பது வெறும் வாக்குத்தத்த வசனமாக மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. அழைக்கிறவர் உண்டு என்றால் அழைப்பு பெற்றவர்களும் உண்டுதானே. அழைப்பு பெற்றவன் என்றால் எதற்காக என்கிற கேள்விக்கும் பதில் கண்டாக வேண்டுமே. பரிசுத்தத்திற்கும் 1 தெசலோனிக்கேயர் 4:7, பாடுபடுவதற்கும் 1 பேதுரு 2:21, கனிதரும் வாழ்க்கைக்கும் 2 பேதுரு 1:3-8, அவரின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கும் 1 பேதுரு 2:9, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புவதற்கும் யாக்கோபு 5:20, மற்றவரை அக்னியினின்று இழுத்து விடுவதற்கும் யூதா 22, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்கும் காயங்கட்டுதலுக்கும் ஏசாயா 61:1-2, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் உபத்திரவத்திலே விசாரிக்கவும் யாக்கோபு 1:27, நற்காரியங்களை போதிக்கவும் தீத்து 2:5, நற்கிரியைகளை செய்யவும் தீத்து 3:14, தரித்திரை நினைத்து உதவவும் கலாத்தியர் 2:10, துன்பப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கவும் ரோமர் 12:14, 1 பேதுரு 3:9, துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கவும் மத்தேயு 5:44 அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை மறக்கலாகாது. இன்னமும் அடுக்கிக் கொண்டே போகலாம். மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் நம் அனைவரும் செய்ய வேண்டியவைகளே. ஆயினும் தேவர் ராஜ்ய கட்டுமானத்தில் என் பங்கு அல்லது வேலை என்ன என்பதை அறிந்து செயல்படுதல் அனைத்து விசுவாசிகளுக்கும் உரியவை என்பது அநேக நேரங்களில் மறக்கப்படும் உண்மை. தன்னுடைய அழைப்பை தேவராஜ்யம் கட்டும் பணியில் உணர்ந்து கொண்டு வந்த எம்மனுஷனும் எந்த இடத்தில் அமர்த்தப்பட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படியாயிலும் செயல்பட்டே ஆவான். முழு நேரமாகவா பகுதி நேரமாகவா என்கிற கேள்விகள் அங்கே எழும்புவது இல்லை. மொத்தத்தில் எவ்வளவு நேரம் எனக்காக உழைக்கிறேன், எவ்வளவு நேரம் தேவனுக்காக உழைக்கிறேன் என்பதனை விட எவ்வளவு நான் எனக்கு வைத்துக் கொள்கிறேன், எவ்வளவு நான் தேவனுக்கு தருகிறேன் என்பது மிக முக்கியம். அது நேரம், பணம், தாளந்து,
கிருபை, உழைப்பு அனைத்தையும் உள்ளடக்கியது. அதனை தொடர்ந்து வருவது அர்ப்பணிப்பு. அழைப்பு பெற்றோரும் அறிந்து கொண்டோரும் அர்ப்பணித்து விடுவதில்லை. அது அடுத்த மைல் கல். அர்ப்பணிக்க தயக்கம் கொண்டோரின் எண்ணிக்கை ஏராளம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என பாடுவோர் எத்தனை வாய்க்கிழிய பாடினாலும் செயலில் அது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. ஊழியத்திற்கு வந்துவிட்டவர்களிலும் பலரின் நிலை இந்த காரியத்தில் பரிதாபமானதே. ஏன் அர்ப்பணிக்க தயக்கம் வருகிறது என்பதனை ஆராயும் கால் சில காரியங்கள் பளிச்சென்று விளங்கும். முதலாவது பயம். எதிர்காலத்தினை குறித்து, தங்களின் பெயர் புகழை குறித்து, அதாவது பிரஸ்டீஜ், வருங்கால சந்ததியை குறித்து, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று, உற்றார் உறவினர் மற்றோர் நிலையை குறித்து, தன்னுடைய பலவீனங்களை குறித்து என்று பலவற்றை குறிப்பிடலாம். ஆனால் வேதமோ, என் கிருபை உனக்கு போதும், 2 கொரிந்தியர் 12:9. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், 1 யோவான் 4:18. தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன், ஏசாயா 46:3-4. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து, அதாவது கையேந்தி திரிகிறதையும் நான் காணவில்லை, சங்கீதம் 37:25 என்றெல்லாம் வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிறது வேதம். ஆயினும் அழைத்தவரை பூரணமாக நம்பக்கூடாததாலே அர்ப்பணத்தையும் நாம் செய்ய முடிகிறதில்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தார், ரோமர் 4:18 என்று சாட்சி பெற்ற ஆபிரகாமின் சந்ததி அல்லவா நாம். அர்ப்பணித்துவிட்டு செயலற்று போய்விட்டவர்களும் ஏராளம். கடின உழைப்புக்கு இணையில்லை என்ற வாசகங்கள் எமர்ஜென்சி காலத்திற்கு மட்டுமல்லாதது, எக்காலத்துக்கும் உரியது. இந்த வாசகங்கள் இந்தியா நெருக்கடி காலத்தில் இருந்தபோது அநேக இடங்களில் எழுதப்பட்டது. ஞாபகம் இருக்கலாம். அயராமல் உழைத்தவர் இயேசு. அப்போஸ்தலர்களும் அயராது உழைத்தனர். தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று உணர்ந்த சத்துரு, வெளிப்படுத்தல் 12:12. வேகமாக செயல்படும் போது நாம் அவனின் உபாயத்தந்திரங்களை முறியடிக்க அழைக்கப்பட்டபடியினால் இன்னமும் உத்வேகத்தோடும் இளைப்படையாமல் ஓட வேண்டியது எத்தனை அவசியம். சோம்பேறிகளை தேவன் உபயோகப்படுத்துவதில்லை. இயேசு தம் ஊழியத்தில் தெரிந்து கொண்டவர்கள் அனைவருமே அவர் அழைத்த போது சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். லூக்கா 5:2, மத்தேயு 4:21, மத்தேயு 9:9. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது சுறுசுறுப்பாய் செயலாற்றுகிறதே. அதாவது அதனை விரட்டி வேலை வாங்க ஆட்கள் இல்லாதிருந்தும் அது அயராமல் உழைக்கிறதே. நீதிமொழிகள் 6:6-7 என்பது ஞானியாகிய சாலமோனின் ஆலோசனை. சோம்பேறியின் வயல் முள்ளுக்காடும் காஞ்சரியம் நிறைந்தது என்பதும் நீதிமொழிகள் 24:30-31 மறக்கலாகாதது. கூடவே ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் மற்றவர்களை அணைத்து செல்வது மிகவும் முக்கியம். அதிகாரத்தோடு எதையும் ஊழியத்தில் நாம் சாதித்து விட முடியாது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை என்று சொன்ன ஆண்டவர் மார்க்கு 2:27 மனிதனை மையமாக கொண்ட பீப்புள் ஓரியன்ட் காரியங்களை கவனிக்க சொல்கிறார். நிகழ்ச்சி நிரல்களோ புரோகிராம் ஓரியன்ட், குறிக்கோள்களோ கோல் ஓரியன்ட் அல்ல. நல்ல சமாரியன் ஓமையிலும் இயேசு இதனை வலியுறுத்தி சொல்கிறதை காண்கிறோம். சமாரியன் மாத்திரமே மனிதனை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால் தன்னுடைய குறிக்கோளையும் நிகழ்ச்சி நிரலையும் தியாகம் செய்ய ஆயத்தமாயிருந்தான். ஆசாரியனும் லேவியனுமோ தங்கள் நிகழ்ச்சி நிரலையே முக்கியப்படுத்தி விலகி போன போது உதவி செய்கிறவனாய் முன்மாதிரியான பாத்திரமாய் சமாரியன் மாறிப்போகிறான். அரவணைப்பு ஊழியத்தின் பாதையில் எத்தனை அவசியம் என்பதை அறிந்த தலைவர்கள் எத்தனை, ஊழியர்கள் எத்தனை. எல்லாவற்றிலும் அன்பே பிரதானம். 1 கொரிந்தியர் 13:13 என்பது உண்மையானால் இந்த பணியினை செய்வது எத்தனை எளியது.